ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்கேகே ஃபேமிலி vlogs. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நம்ம இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயிலுக்கு நாங்கள் வந்தது காரணம் என்னென்னா, நாங்கள் சென்னைக்கு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணணுன்ட்டு வந்ததுனால சென்னையிலேருந்து இந்த காஞ்சிபுரம்க்கு வந்தோம். காஞ்சிபுரமில் இருக்கிற இந்த கோயில் தான். அது எந்த கோயிலுன்னா ஸ்ரீ வரதராஜா பெருமாள் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கிறோம். அண்ட் இந்த கோயில் பற்றி ஃபியூ இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். இந்த கோயில் பார்த்திங்கன்னா சோலாஸ் அண்ட் விஜயநகர எம்பையர்ஸ் கட்டினாங்க. அண்ட் இந்த கோயில் 14th century வரைக்கும் இருக்குது. அண்ட் நீங்கள் நினச்சி பாருங்கள் எவ்வளோ வருஷம்லேருந்து இந்த கோயில் இருக்குதுன்ட்டு. அண்ட் இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கே தெரியும். அது என்னென்னா 40 years கான்செப்ட். அந்த 40 years கான்செப்ட்னா அத்திவர்தர். அந்த அத்திவர்தர் அந்த லேக் அண்டு உள்ளே வச்சுருப்பாங்க ஒரு பெட்டியில். அந்த பெருமாள் தான் இந்த வரதராஜ கோவில். அண்ட் ஆல்சோ இன்னொன்று ஸ்பெஷாலிட்டி இருக்குது, ஒன் மோர். அது என்னென்னா லிசர்ட், அந்த கோல்டன் லிசர்ட் அண்ட் சில்வர் லிசர்டுன்ட்டு ஒரு ஐடல் இருக்குது. இப்போ நம்ம தெரியாமல் ஒரு பல்லியை வச்சிடுறோம், இல்லை ஏதோ தெரியாமல் பண்ணிடுறோம்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு பிலீஃப் இருக்கோயோ, நம்மளுக்கு எதுனா பாவம் ஆகிடும், இல்லை ஏதோ ஆகிடுது, சின் ஆகுது அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கோயிலுக்கு அந்த சில்வர் லிசர்ட் அண்ட் கோல்டன் லிசர்டை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அதோட பாவம் எல்லாம் கழிஞ்சிரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, ஒரு பிலீஃப். ஸோ இந்த டெம்பிள் நான் விசிட் பண்ணதுக்கு நான் ரொம்பவே பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ நாங்கள் ஐ திங்க் ஸோ நான் ஆகஸ்டோ செப்டம்பரில் தான் இந்த கோயிலுக்கு வந்திருந்தோம். அண்ட் இந்த டெம்பிள் வரும்போதே காலையில் 11 இல்லை 12 விசிட் பண்ணோம். செம்ம ரஷ்ஷாக இருந்தது. அண்ட் அங்கேருந்து கொஞ்சம் கேப்சர் பண்ணலான்னு நினச்சேன், பட் கேப்சர் பண்ண முடியல என்னால். அண்ட் பேரட் கூட இருந்தது. அண்ட் எனக்கு சத்தியமாக இந்த கோயிலுக்கு வரும்போது ரொம்ப ரொம்ப பீஸ் அண்ட் காமாக இருந்தது. அண்ட் ஆல்சோ இந்த எப்படி சொல்கிறது, இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் அதோட ஸ்டஃப் எல்லாம் உங்களுக்கு கேட்டாலே ஒரு மாதிரி கூஸ் பம்பிங்ஸாக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக இந்த டெம்பிளை நீங்கள் விசிட் பண்ணணும் காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா. அண்ட் காஞ்சிபுரமில் கூட எவ்வளோ டெம்பிள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வரதராஜர் டெம்பிளே வச்சுக்கலாம். அண்ட் காஞ்சி காமாட்சி எல்லாம் வந்திருக்கிறோம். பட் இந்த டைம் நாங்கள் இந்த டெம்பிள் அன்கவுண்டபிள் டைம்ஸாக வந்திருக்கிறோம். சீரியஸாக அன்கவுண்டபிள் டைம்ஸாக வந்திருக்கிறோம். அண்ட் அன்றைக்கின்ட்டு பார்த்து எங்கள் பாட்டி கூட எங்கள் கூட ஜாயின் ஆகியிருந்தாங்க. அண்ட் இந்த டெம்பிள் சுற்றி பார்க்குறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 30 minutes or 1 hour வேணும். ஏன்னா நீங்கள் அந்த கோயிலுக்குள்ளேயே ஒரு அவ்வளோ சாமிங்கள் இருப்பாங்க. கணேஷா, சிவா அப்படின்ட்டு அவ்வளோ சாமிங்கர் இருப்பாங்க. அண்ட் ரியலாக செம்மையாக இருந்தது. அண்ட் ஆல்சோ அந்த கோபுரம் பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த ஆர்கிடெக்ட். அண்ட் ஆல்சோ அங்கே பக்கத்தில் அந்த இது இருக்குது பார்த்திங்களா, குளம். அந்த குளத்துக்கு தான் இப்போ போயின்னு இருக்கிறோம் நாங்கள். அந்த குளத்தில் என்ன இருக்குது உங்களுக்கே தெரியும், வேறு யாரும் இல்லை, நம்ம லார்ட் அத்திவர்தர் அது உள்ளே இருக்கிறாரு இந்த இதில் தான். ஸோ அது பக்கத்துலேயே ஒரு லைக் எப்படி சொல்கிற ஸ்மால் டெம்பிள் இருக்குது பேக் ஆஃப் தட். அங்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபிஷ் இருந்தது. சாப்பாடு கூட போட முடியல, ஏன்னா அங்கே கேட் இருந்ததுனால எங்களால் சாப்பாடு எதுவும் போட முடியல. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஃபிஷ்ஷஸ் இருக்குதுன்ட்டு. அண்ட் இந்த லேக் பின்னாடி இருக்கிற இந்த சாமிங்கள்லாம் விசிட் பண்ணிவிட்டு அண்ட் கோயில் பக்கத்தில் இருக்கிற குட்டி குட்டி ஷாப்பிங், இந்த மாதிரி காஞ்சிபுரம் சாரீ ரொம்ப ஃபேமஸ். அண்ட் ஆல்சோ இந்த கோயிலில் புளியோகரை கொடுத்துருந்தாங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவ்வளோதான்.